மீன ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 5 விஷயத்துல ஏமாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். கமெண்ட் பாக்ஸ்ல ஒருத்தவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க, விஜி அப்படின்றவங்க ஏமாற்றம் தான் மிச்சம், நினைச்ச வாழ்க்கை கிடைக்குமா சார்? அவங்க மீன ராசி. மீன ராசியில பிறந்த நண்பர்களே, ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுங்க. ஸோ மீன ராசியை பொறுத்தவரும் ராசிநாதன் யாருன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் 11ஆம் இடம் மகரத்துல தான் நீசமடைவார், பலம் இழந்து போவார். அப்போ மீன ராசிக்காரங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இவர்கள் விஷயத்துல அவங்க மூலமா சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். சரிங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது, காதல் சமாச்சாரம். ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுடைய ராசியில உச்சம் அடைவாரு. ஆனா அந்த சுக்கிரன் யாரு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா துலாம் ராசி 8ஆம் வீடு, அதற்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். காதலால் ஏமாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மூன்றாவது, இந்த 2 வீலர் வண்டி வாகனம் இல்ல கார் வண்டி வாகனம், இதுல ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான்காவது விஷயம், இந்த கட்டிய வீடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கட்டிய வீட்டால் சில பிரச்சனை, சில சங்கடம், அதுல பொருட்செலவு, அதுல தேவையில்லாம ஏமாறதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. இந்த 5வது விஷயம் என்ன ஒரு விஷயம்னா, மற்றவருடைய நோய் பிரச்சனைக்கு அல்லது சேவை அல்லது ஆன்மீகம். ஓகேங்களா? மற்றவர்களுக்கு சேவை பண்ண போறீங்க, ஒரு மருத்துவ உதவி செய்யறீங்க, மற்றவங்களுக்கு இறக்கப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஆன்மீக சம்பந்தமான பூஜை புனஸ்காரம் வழிபாடு அல்லது மருத்துவ ரீதியான ஒரு உதவிகள் அல்லது கடன் கொடுப்பது மருத்துவத்துக்கு, இந்த மாதிரி கொடுத்து இன்னும் நோய் பிரச்சனைக்காக அல்லது தெய்வ வழிபாடுகள் சம்பந்தமான விஷயத்துல ஏமாற வாய்ப்பு உண்டு. இந்த 5 விஷயத்திலும் ஏமாறுவதற்கு மீனராசிக்காரங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? இதுல இருந்து நீங்க தப்பிச்சுங்க. மேலும் உங்களுடைய ராசிநாதன் குருவான் 5ஆம் இட கடகத்தில் உச்சம் அடைவார். அது எந்த மாற்று கருத்துங்கள். அதனால கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் வந்ததற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கை நேர் வழியில் சரியான வழியில் பயணிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்லதுங்க.